என்ற பாடத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கு வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள் என்கின்ற 4வது அலகு தொடர்பாக உங்களோட கலந்துரையாடலை வந்து நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே தரம் 10 படிச்சிருக்கிறோம். இந்த நிதி கூற்றுக்கள் எனப்படுவது தயாரிக்கப்படுகிற ஆரம்ப படிமுறைகள் தொடர்பாக நாங்கள் 10 கலந்துரையாடிருக்கோம். அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து பல்வேறு வகையான பேரட்டு கணக்குகளின் ஊடாக ஒவ்வொரு மீதிகள் எங்களுக்கு கிடைக்கப்படும். அந்த ஒவ்வொரு மீதிகளை கொண்டு நாங்கள் பரீட்சை மீதி என்ற ஒன்றை தயாரிப்போம். அந்த பரீட்சை மீதி எண்கணித ரீதியான செம்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக வந்து அந்த பரீட்சை மீதி தயாரிக்கப்படுகிறது. அந்த பரீட்சை மீதியை வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். அதாவது இந்த பரீட்சை மீதியின் ஊடாக நாங்கள் நிதி கூற்றுக்களை தயாரிப்போம். இதுதான் அடிப்படையான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த நிதி கூற்றுகளுக்கு அடிப்படையாக காணப்படுகின்றது இந்த கொடுக்கல் வாங்கல்கள். இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மூலமாக வந்து எங்களுக்கு நிறுவனத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளின் ஊடாக நிறுவனத்துக்குள்ள வந்து பல்வேறு வகையான வளங்கள் வந்து உள்வாங்கப்படும். அதே நேரத்தில் வெளியில போகும். இந்த 2 வகையான செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கும். அதாவது ஒரு உள்ளீடும் நடைபெறும், அதே நேரத்தில் ஒரு வெளியீடும் இடம்பெறும். இந்த நிதி கூட்டுகள் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிதி கூட்டுகள் வந்து இந்த நிதி கூட்டுகள் கணக்கீட்டிலிருந்து கணக்கீட்டில் வந்து உள்ளீட்டின் ஊடாக நிதி கூட்டுகள் பெறப்படுகிறது. அதாவது வந்து நிதி நிறுவனத்தில் வந்து ஒரு உள்ளீடு ஒன்று இடம்பெறும் போது அதில் வந்து பல்வேறு வகையான செயல்முறைகளுக்கு நாங்கள் அதனை உள்வாங்கி வெளியிட பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த உள்ளீட்டினூடாக பல்வேறு வகையான செயல்முறைகளை மேற்கொண்டு நாங்கள் வெளியீடுகளை பெற்றுக்கொள்கின்ற போது இந்த வெளியீடுகளாக இந்த நிதி கூற்றுகள் காணப்படும். அதாவது வந்து உள்ளீடாக வந்து இந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் இடம்பெறும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகள் இது 2ம் நிறுவனத்தின் உள்ளீடா இருக்கும். அதே நேரத்தில் இங்கே செயல்முறையாக வந்து நாங்கள் பல்வேறு வகையான செயல்முறைகளை வந்து நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். அதாவது வந்து மூலேடுகளில் நாங்கள் பதிவு செய்வோம். பதிவு செய்தல் இடம்பெறும். அடுத்ததாக வந்து பேரட்டு கணக்குகளை தாக்கல் செய்வோம். பேரட்டு கணக்குகளில் வந்து தாக்கல் செய்வோம். அதுக்கு பிறகு பரீட்சை மீதியை தயாரிப்போம். அதுக்கு பிறகு வழுக்களை திருப்போம். பிள்ளைகள் எதுவும் இருந்தா வழுக்களை திருப்புவோம். அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை வந்து நாங்க உள்ளூடாக உட்படுத்தினோம்னா அதே நேரத்தில் வந்து அதை ஒரு பல்வேறு ஒரு செயல்முறைக்குள்ள ஒரு கணக்கீட்டு செயல்முறைக்குள்ள உள்ளடக்கி வெளியிட பெற்றுக்கொள்வோம். அந்த கணக்கீட்டு செயல்முறையாக எங்களுக்கு காணப்படும் பதிவு செய்தல். அதுக்கு பிறகு வந்து பேரட்டு கணக்கில் வந்து தாக்கம் செய்வோம். அதுக்கு பிறகு பரீட்சை மீதியை தயாரிப்போம். அதுக்கு பிறகு வழக்குகளை திருத்திக் கொள்வோம். அதாவது வந்து செம்மையாக்கல்கள் என்று சொல்லுவாங்க. செம்மையாக்கல் இந்த செயற்பாடை மேற்கொண்டு பிள்ளைகள் நாங்கள் வந்து வெளியீடுகளை பெற்றுக்கொள்வோம். இந்த வெளியீடுகளாக பொதுவாக நிதி கூட்டுகள் காணப்படும். இதுதான் எங்களோட பாடம். இந்த நிதி கூட்டுகளை நாங்கள் பெறுவோம். சிம்பிளா சொல்ல போனா ஒரு வாடகை செலுத்துறோம் 10,000 ரூபாய். வாடகை செலுத்துறோம்டா இந்த 10,000 ரூபாய் பெறுமதியான வாடகைய 10,000 ரூபாய் வாடகை செலுத்துறோம். இதை நாங்க என்ன செய்வோம்? முதலாவதா பதிவு செய்வோம். நிதி நிறுவனத்துல கணக்கீட்டுல முதலாவதா வந்து நாங்க இதை பதிவு செய்வோம். 10,000 ரூபாய் பெறுமதியான வாடகையை பதிவு செய்வோம். பதிவு செய்யறதுக்கு என்ன மூல ஆவணங்கள் தேவை? 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கோம். அப்ப இந்த வாடகை 10,000 வந்து பதிவு செய்யும். பதிவு செஞ்சோடனே அது அதுக்கு பிறகு வந்து பேரட்டு கணக்கு தாக்கம் செய்யும். ஒவ்வொரு என்ன பேரட்டு கணக்கு வரப்போகுது வாடகை கணக்கு. வாடகை கணக்குல வந்து கொண்டே பதிவு செய்யும். காசா செலுத்தினோம்னா காசு கணக்கு செலவு, வாடகை கணக்கு வரவு.
அப்ப பேரண்ட் கணக்குல தான் வேண்டியது. அதுக்கு பிறகு இந்த வாடகை கணக்குல டோட்டல இறுதியாக வந்து பரிச்சை மீதியில ஒன்றை போட்டு பரிச்சை மீதியை தயாரிப்போம். இந்த வாடகை மாதிரி பல்வேறு வகையான கணக்குகள் வரும், செலவுகள், வருமானம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் பரிச்சை மீதிக்குள்ள கொண்டு வருவோம். பரிச்சை மீதியை தயாரிப்போம். பரிச்சை மீதியை தயாரிச்சு பரிச்சை மீதியை பேலன்ஸ் பண்ணி எடுப்போம். பரிச்சை மீதியை பேலன்ஸ் பண்ணி எடுத்த பிறகு செம்மையாக்கள் செய்வோம். செம்மையாக்கங்கள் இடம் வரும். அதுக்கு பிறகு பல்வேறு வகையான செம்மையாக்கள் வரும். செம்மையாக்கள் வந்து வரக்குள்ள பார்ப்போம். அதை செம்மையாக்கள்ல வந்து நிறைய செம்மையாக்கள் இருக்குது. அதாவது வந்து ஒரு நிறுவனத்துல வந்து தேய்மானங்கள் ஏற்படும், அறவிட முடியா கடன் ஏற்படும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிறகுதான் தெரியும். அதுக்கு பிறகு செய்வோம் நாங்க அது. அப்ப அந்த செம்மையாக்களை செஞ்சு முடிப்போம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு கொண்டு வந்தோம்டா இறுதியா நிதி கூட்டுக்குள்ள வருவோம். இந்த நிதி கூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா லாப நட்ட கூட்டு வரும், வருமான கூட்டுன்னு சொல்லுவாங்க. லாப நட்ட கூட்டு, அடுத்தது இந்த நிதி நிலைமை கூட்டு. இது ரெண்டையும் நாங்க தயாரிச்சு எடுப்போம். இதுல வந்து லாப நட்ட கூட்டுல வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அங்க இந்த நிறுவனம் வந்து மொத்த லாபம் நிறுவனம் அடைந்து லாபம் மொத்த லாபத்தை ரெண்டா எடுப்போம், பிரிச்சு எடுப்போம். இந்த மொத்த லாபம் பெரிய லாபம் ரெண்டா பிரிச்சு எடுப்போம். அப்ப இந்த லாபம் டோட்டலா பார்க்க போனா லாபம், அந்த லாபம் எவ்வளவு உழைச்சிருக்கு இதை பார்ப்போம் நாங்க அதுல முதலாவது. அப்ப அந்த மொத்த லாபம், இதுல வந்து மொத்த லாபம் என்பது வந்து முதலாவது வந்து ஒரு விற்பனை வருமானத்துல இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சு ஏற்படும் முதலாவது ஸ்டெப். எங்களுக்கு எவ்வளவு விற்பனை கிடைச்சிருக்கு, எங்களுக்கு எவ்வளவு கோஸ்ட் ஆயிருக்கு, கிரயம் எவ்வளவு இருக்கு. அப்ப அந்த மொத்த வருமானத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்ச விற்பனை வருமானத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்ச கோஸ்டை கழிச்சிட்டோம்னா எங்களுக்கு வாரது வந்து மொத்தமான ஒரு லாபம். தெரியதில்லை, மொத்தமான ஒரு லாபம். அப்புறம் தெரிய லாபத்தை பிரபாவம். முதலாவது வந்து மொத்த லாபம் தேறிய லாபத்தையும் வந்து நாங்க இந்த லாப நட்ட கூற்று என்ற ஒன்றில் இருந்து நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த லாப நட்ட கூற்று இதுல வந்து ரெண்டு, மொத்த லாபம் அடுத்தது தேறிய லாபம், ரெண்டு லாபங்களை நாங்கள் வந்து கணித்துக் கொள்ற இடம் வந்து இந்த லாப நட்ட கூற்று. அப்ப இந்த லாப நட்ட கூற்று முக்கியமான ஒரு விடயம். அடுத்தது வந்து இதோட தொடர்புடையது நிதி நிலைமை கூற்று. நிறுவனத்தின் நிதி நிலைமை எப்படி இருக்கு, நிறுவனத்தின் சொத்து, பொறுப்பு, வருமானம், செலவுகள் இதெல்லாம் எந்த அளவில் இருக்கு என்ற நிதி நிலைமை, அந்த நிலைமை நிறுவனத்தின் நிலைமை எப்படி இருக்கு என்று சொல்றத வந்து என்றதை அறியறதுக்காக நாங்க கணிப்புறது வந்து நிதி நிலைமை கூற்று. 5 வகை சொல்லுவாங்க, அது நிதி நிலைமை கூற்று. அப்ப இது ரெண்டும் வந்து இந்த ரெண்டும் வந்து வெளியீடா கிடைக்கிற இந்த ரெண்டும் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விடயம். ஒரு நிறுவனத்துல வந்து இந்த நிதி கூட்டுகள்ல வந்து இது ரெண்டும் வந்து மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக காணப்படும் பிள்ளைகள். தனித்தனியா பார்ப்போம். மொத்த லாபம், மொத்த லாபம் ஒரு நிறுவனத்துல வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள் மூலமாக விற்பனை வருமானங்கள் எங்களுக்கு கிடைக்கும். இந்த விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழிப்பதன் மூலம் வந்து இந்த மொத்த லாபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே விற்பனை வருமானம் எங்களுக்கு ஏற்பட்ட கிரயம், விற்பனை கிரயம், இதை கழிச்சுட்டோம்னா எங்களுக்கு மொத்த லாபம் வரும். ஆகவே இந்த மொத்த லாபத்தை மொத்தமா எங்களுக்கு கிடைக்கிற இந்த விற்பனை வருமானத்திலிருந்து எங்களுக்கு ஏற்படுற மொத்த விற்பனை கிரயத்தை வந்து கழிச்சுட்டோம்னா எங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து இந்த மொத்த லாபமா இருக்கு. ஓகே, அப்ப இந்த விற்பனை வருமானம், இந்த விற்பனை வருமானம் என்றதுக்குள்ள பிள்ளைய பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உடன் காசு விற்பனை வருமானம், உடன் காசுக்கு விற்கிற உடன் காசு, அதே நேரத்துல கடனுக்கும் விற்போம். கடனுக்கு உடன் காசுக்கும் விற்போம், அதே நேரத்துல கடனுக்கும் விற்போம். இது ரெண்டையும்
இது ரெண்டையும் உள்ளடக்கினது வந்து விற்பனை வருமானமாக எங்களுக்கு காணப்படும். அப்ப சிலாக்கள் யோசிப்பீங்க கடன் விற்பனை எப்படி கொண்டு வரதுக்குள்ள அப்படி எங்களுக்கு சரியாகுமான்னு. அப்படி இல்லை. கடன் விற்பனையும் வந்து எங்களோட இந்த நிதியாண்டுக்குள்ள முக்கியமான விஷயம் இதுல வந்து நிதியாண்டு. இந்த நிதியாண்டு என்பது வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. இந்த நிதியாண்டுக்குள்ள ஏற்படுகின்ற காசு விற்பனையா இருந்தாலும் சரி, கடன் விற்பனையா இருந்தாலும் சரி, அந்த குறித்த நிதியாண்டுக்குள்ள இடம்பெறுமாயே அது வந்து கட்டாயம் நாங்க வந்து நிதி கூட்டுக்குள்ள வந்து கட்டாயமாக நாங்க வந்து உள்ளிருக்க வேண்டும். ஏனென்றா இந்த கடன் விற்பனையாலையும் எங்கள் நிறுவனத்துக்குள்ள வந்து ஒரு கடன் விற்பனையாலையும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கு. ஆகவே இந்த நிகழ்வு வந்து எங்களுடைய லாப நட்டத்துல வந்து கட்டாயமாக பங்களிப்பு செய்கின்ற ஒரு காரணியாகவும் காணப்படும். காசுக்கு வித்தாலும் சரி, கடனுக்கு வித்தாலும் சரி, விற்பனை நடந்திருக்கா. ஆகவே இது ரெண்டையும் உள்ளடக்கிறதாக வந்து இந்த விற்பனை வருமானம் காணப்படும். அப்ப இந்த மொத்த விற்பனை வருமானம் இது ரெண்டையும் நாங்கள் உள்ளடக்கணும் கட்டாயம் விற்பனை வருமானத்துக்குள்ள. அதே நேரத்தில் இந்த விற்பனை கிரயத்துக்குள்ள வந்து கிரயம் எங்களுக்கு எவ்வளவு கோஸ்ட் ஆயிடுன்னு சொல்லுவாங்க சார். கோஸ்ட் ஆயிடுது எவ்வளவு செலவு கூட வந்துருக்கு. இந்த விற்பனை செய்யறதுனால எங்களுக்கு என்ன செலவு வந்துருக்கு. எங்கிட்ட ஆரம்பத்திலேயே ஒரு இருப்பு இருக்கு. ஆரம்ப இருப்புன்னு சொல்லுவோம். ஆரம்பத்துல ஒரு இருப்பு இருக்கு. நான் சில்லறை கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கொள்வோம். அங்க ஏற்கனவே சில்லறை கடைன்னா ஒரு ஆண்டு முடியுது. 31 முடிஞ்சு டிசம்பர் 31 முடிஞ்சு ஜனவரி தொடங்கக்குள்ள அங்க வந்து ஆரம்பத்துல ஒரு இருப்பு இருக்கு கட்டாயம். புது நிறுவனமாக தான் இருக்காது. அன்னைக்கு தொடங்க நிறுவனமாக இருக்காது. அது கிடைச்சிருக்கு. ஆரம்பமாக இருப்பு இருக்கு. இல்லாமல் விடலாம். ஆரம்பமாக அது ஒரு செலவு நிறுவனம் ஆரம்ப இருப்பு. அதே நேரத்துல நாங்க கொள்வனவு செஞ்சு எடுப்போம். புதுசா கொள்வனவு செஞ்சு எடுப்போம். அந்த வருஷத்துல அந்த நிதியாண்டுல புதுசா கொள்வனவு செஞ்சு எடுப்போம். அப்ப இந்த கொள்வனவு என்பது வந்து நாங்கள் விற்பனை செய்வதற்காக வைத்திரு நாங்க என்ன கடை வச்சிருக்கோமோ அந்த கடை சம்பந்தமான சாமான்களை வாங்கி விற்கிறோம்டா அவை அனைத்தும் கொள்வனவுல எல்லாம் கொள்வனவு. இப்ப நான் ஒரு உடுப்பு கடை வச்சிருக்கேன்னு சொன்னா சாரி கொஞ்சம் வாங்கி எடுக்க. அப்ப அந்த சாரி எல்லாமே கொள்வனவு. அதான் கொள்வனவு. சாரி வாங்கினோம்னா அது கொள்வனவு. புடவைகள் ஆடைகளை வாங்கி விற்கிற கடைன்னா அதெல்லாம் கொள்வனவு. சொந்த தேவைக்கு வாங்குறதோ நிறுவன தேவைக்காக வாங்குறதோ இல்லை. என்ன மீள் விற்பனை என்ன மீள் விற்பனை செய்யறதுக்காக வாங்குறது எல்லாமே வந்து கொள்வனவா இருக்கு. அப்ப இந்த கொள்வனவு எங்களுக்கு ஒரு கிரைய மாதிரி. இதை கொண்டு வரதுக்கு ஏற்பட செலவுகள். உச்சுமை கூலி வரும். உச்சுமை கூலி ஏற்படும் உங்களுக்கு உள்ள கொண்டு வரதுக்கு உச்சுமை கூலி. அப்ப இதுவும் ஒரு கிரை. உள்வந்த வண்டி கூலி, உச்சுமை கூலி இவையெல்லாம் வந்து எங்களுக்கு கிரயமாக காணப்படும். அதே நேரத்தில் வந்து ஏற்றிறக்குற கூலி என்று சொல்லுவாங்க. ஏற்றிறக்கிற கூலி இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து விற்பனை கிரயமாக காணப்படும். இந்த விற்பனை கிரய மூலத்தை நாங்கள் முதலாவது விற்பனை கிரயத்தை கணிக்க போல இதுல வந்து இறுதியா அங்கிட்ட ஒரு இருப்பு இருக்கு. இது உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். விற்பனை வருமானம் உங்களுக்கு விளங்கிருக்கும். சிம்பிளான விஷயம் அது. விற்பனை வருமானம் என்பது உடன் காசுக்கு விற்கிறதும் அதே நேரத்தில் கடன் விற்பனையும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து விற்பனை வருமானம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இந்த விற்பனை கிரயம் முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனத்துல ஆரம்ப இருப்பு பாப்பம் 5000 இருக்கு. அந்த நிறுவனம் கொள்வனவு செய்யுது 20000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யுது. அதே நேரத்தில் ஒரு உச்சுமை கூலியம் ஏற்படுது 7000 ரூபாய். ஒரு ஏற்றி இறக்கல் கூலியம் ஒரு 6000. நிறுவனத்துல இறுதியா கொஞ்சம் இருக்கு மிச்சமா. அந்த வருஷ இறுதியில் 12000 ஒரு நிறுவனத்துல சும்மா உதாரணத்துக்கு பாருங்க.
விற்பனை கிரையம் பார்க்கறதுக்கு. அப்ப ஆரம்பத்துல எங்கிட்ட 5000 ரூபாய் இருப்பு இருந்திருக்கு. அதே நேரத்தில் நாங்க 20,000 ரூபாய்க்கு கொள்ளுணவு செஞ்சிருக்கோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை கொண்டு வரதுக்கு 7,000 ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏற்றி இறக்கிறதுக்கு ஒரு செலவு ஏற்பட்டிருக்கு 6,000 ரூபாய். இறுதியாங்கிட்ட இவ்வளவு இருப்பு இருக்கு, இவ்வளவு பெருமதியான இருப்பு கணிப்பு வச்சுக்கணும். நிதியாண்டு முடிவில் இது ஆரம்பிச்சு முடிவில் இதுல வந்து இதை நாங்கள் இதுல எப்படி விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கிறா நாங்க ஃபார்மேட் மாதிரியும் எழுதலாம், இல்லாட்டி நீங்க சும்மாவும் கூட்டியும் கண்டுபிடலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பிப்பு எவ்வளவு 5000 ஆரம்பிப்பு 5000 இருக்கு. அதோட நாங்க கொள்வனவு செஞ்சது 20,000 கூட்டணும். ஏன்னா அது அண்டாவது தானே இதுக்குள்ள 20,000 ரூபாய். ஏற்கனவே 5,000 ரூபாய் பெறுமதியான அரிசி இருந்ததுன்னு வச்சுக்கொள்வோம். 20,000 ரூபாய் திரும்ப அரிசி வாங்குறோம். அந்த அரிசி அதோட கொட்டுவோம். அவ்வளவு விஷயம். 20,000 ரூபாய அதோட நாங்க உள்வாங்க போறோம். அதே நேரத்தில் கூட்ட போறோம். அந்த கொள்வனவு செய்யறதுக்கு ஏற்பட்ட செலவு உச்சுமை கூலி நாங்க கூட்டுறோம். அதோட ஏற்படுற செலவு தானே அது கொண்டு வரதுக்கு ஏற்பட்ட செலவு அதை நாங்க உள்வாங்கணும். 7,000 ஏற்றி இறக்கல் கூலி இதுவும் ஏற்பட்டிருக்கு 6,000. இவ்வளவு தான் உழவு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப இவ்வளவு வந்து எங்களுக்குரிய விற்பனை கிரயமாக காணப்படுமா பார்ப்போம். ரைட். இதே நேரத்தில் வந்து இந்த பெறுமதி விளத்தை நான் கூட்டம்டா 5, 10, 12, 18 ஒன்று 38,000 ரூபாய் 38,000 ரூபாய் பெறுமதியான ஒரு சரக்கு எங்க டெல்லிக்கு விற்கிறதுக்கு தயாரா. அது இதை நான் சொல்லுவேன் விற்பனைக்கு தயாராக இருந்த பொருளின் பெறுமதி. இது இவ்வளவு தயாரா இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்தது, புதுசா 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அதே நேரத்தில் 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் பெறுமதியான செலவு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு 38,000 ரூபாய் பெறுமதியானது வந்து எங்களுக்கு தயாரா இருக்கு, விற்பனைக்கு தயாரா இருக்கு. 38,000 ரூபாய் விற்பனைக்கு தயாரா இருக்கு. இவ்வளவுமே எங்களுக்கு செலவா அந்த வருஷத்துல என்று பார்த்தா இல்ல. அவ்வளவு உங்களுக்கு செலவாயிட்டா அவ்வளோத்தை வித்து முடிச்சிட்டோமா இல்ல. உங்கள்கிட்ட கொஞ்சம் மிதிக்கு மிச்சத்தை இருக்கிற மிச்சத்தை என்ன செய்யணும் கழிச்சிருவோம். அவ விற்பனை தயாராக இருந்ததுல இருந்து கழிக்க போறோம் இறுதி இருப்பு. இறுதி இருப்பு. இப்ப இந்த இறுதி இருப்போட பெறுமதி வந்து 12,000. ஆகவே இந்த 12,000 பெறுமதியான இந்த இறுதி இருப்பை நாங்க வந்து கழிச்சு விட்டோம்டா எங்களுக்கு வார பெறுமதி தான் இறுதியாவா பெறுமதி தான் 6, 26,000. அப்ப இதான் எங்களுக்கு வந்து விற்பனை கிரயமாக காணப்படும். இறுதி இருப்புனா கட்டாயம் கழிக்கணும். இறுதி இருப்பு நம்ம இருக்குதானே அது கொஞ்சம் பேருக்கு செலவாகுது. உலகம் செலவாயிரு 38,000 மொத்தமா எங்களுக்கு விற்பனை தயாரா இருந்தது. நிதியாண்டு முடிவில் வந்து 12,000 மிச்சம் இருக்கு. 10,000 கழிச்சுட்டோம்டா 26,000 ரூபாய் வந்து எங்களுக்கு மொத்தமா போஸ்ட் ஆயிடும். அப்ப 26,000 ரூபாய் பெறுமதியான செலவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உதாரணத்துக்கு பார்ப்போம். கடன் விற்பனை 30,000, காசுக்கு விற்பனை 25,000. மொத்தமான விற்பனை வருமானத்தை கேட்டா சிம்பிளா செய்யலாம். 2 கூட்டுறாம 2 கூட்டம் வேண்டாம் 55,000 ரூபாய் எங்களுக்கு விற்பனை மூலம் கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு வருமானம் கிடைக்கப்பட்டிருக்கு. 55,000 ரூபாய் பெறுமதியான விற்பனை வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே மொத்த லாபம் காண்றதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னால் இந்த மொத்த லாபம் காண்றதுக்கு விற்பனை மொத்த லாபம் விற்பனை வருமானத்திலிருந்து கழிக்க போறோம் விற்பனை கிரயத்தை. இவ்வளவுதான் கழிக்கிறது. வேற ஒன்றும் செய்யலாம். விற்பனை வருமானம் எங்களுக்கு 55,000 ரூபாய் கிடைக்க பெற்றிருக்கு. அதே நேரத்தில் எங்களுக்கு விற்பனை கிரயமாக 26,000 ரூபாய் ஏற்பட்டிருக்கு.
இதுல இருந்து கழிச்சு எங்களுக்கு அந்த பெறுமதி எடுக்குமாண்டா 0 15 4 9 29,000 ரூபாய் எங்களுக்கு மொத்தமா லாபமா கிடைச்சிருக்கும். 29,000 ரூபாய் எங்களுக்கு லாபமா கிடைச்சிருக்கு. இதை நாங்க மொத்த லாபம்னு சொல்லுவோம். மொத்த லாபம். ஆகவே இதுல முதல்ல இருந்து பாருங்க பிள்ளைகள், விற்பனை வருமானம் உங்களுக்கு தேவை. அதை நாங்க கடன் விற்பனை மூலமும் பெற்றுக்கொள்வோம், காசு விற்பனை மூலமும் பெற்றுக்கொள்வோம். இது ரெண்டும் சேர்த்து விற்பனை மொத்தமான விற்பனை வருமானமாக காணப்படும். அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு விற்பனை கிரயத்துக்குள்ள போய் இவை அனைத்தும் உள்ளடங்கும். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, உற்றுமை கூலி, ஏற்றிறக்கல் கூலி, இவ்வளத்தை நாம் கூட்டமெண்டா எங்களுக்கு விற்பனைக்கு எவ்வளவு தயாராக இருக்கு அந்த பெறுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதோட வந்து எங்களுக்கு விற்காம இருக்கு இறுதியா இருக்கிற அந்த இருப்பை நாங்கள் கழிச்சு கொண்டு பெற பெறுமதி தான் எங்களுக்கு வந்து விற்பனை கிரயமாக காணப்படும். இந்த விற்பனை கிரயத்தை விற்பனை வருமானத்துல இருந்து கழிச்சு விட்டோம்டா எங்களுக்கு கிடைக்கிறது வந்து மொத்தமான லாபமாக காணப்படும். அப்ப இந்த மொத்த லாபத்தை காணுவோம். அப்ப இந்த மொத்த லாபம் இதுக்கு அடுத்ததாவது இந்த மொத்த லாபத்தோடு சேர்த்து தேறிய லாபத்தை எப்படி கணிக்கிறது பாப்போம். ஓகேயா? அப்ப இந்த தேறிய லாபம் மொத்த லாபம் என்பட வந்து எங்களுக்கு லாப நட்டத்துக்குள்ள முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். சரியா பிள்ளையே? ஓகே, இன்றைய பாடத்துல வந்து நாங்க நிதி கூட்டுக்கள் என்றால் என்ன, உள்ளீடு என்றால் என்ன, வெளியீடு என்றால் என்ன, உள்ளீட்டின் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளை உள்ளீடு செய்து கணக்கீட்டு செயல்முறைக்குள் உள்ளடங்குவோம். அதாவது பதிவு செய்வோம். அதை வந்து நிதிக்கூட்டுல பதிவு செஞ்சு கணக்குகளில் தாக்கம் செய்வோம். அதே நேரத்தில் பரிட்சை மீதியை தயாரிப்போம். அதுக்கு பிறகு வந்து செம்மையாக்கங்களை செய்வோம். இந்த கணக்கீட்டு செயல்முறையை செஞ்சு முடிய எங்களுக்கு வெளியீடாக கிடைக்க போறது அந்த நிதிக்கூட்டுகளாக காணப்படும். அந்த நிதிக்கூட்டுகளாக காணப்படுவது வந்து லாபநட்ட கூற்று, நிதி நிலைமை கூற்றுன்னு சொன்னோம். ஆகவே இவை முடிஞ்சு அதுக்கு பிறகு வந்து நிதி கூட்டுகள்ல வந்து லாபநட்ட கூற்று தயாரிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு முதலாக தேவைப்படுறது வந்து மொத்த லாபத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஆகிய மொத்த லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து முதலாக விற்பனை வருமானத்தை கண்டுபிடிக்கணும். அந்த விற்பனை வருமானம் வந்து காசு விற்பனையை உள்ளடக்கியதாக காணப்படும். அதே நேரத்தில் கடன் விற்பனையை உள்ளடக்கியதாக காணப்படும். அதுல இருந்து வந்து நாங்கள் விற்பனை கிரயத்தை கழிப்போம். அந்த விற்பனை கிரயத்தை கழிப்பதன் மூலமாக நாங்கள் வந்து மொத்த லாபத்தை பெற்றுக்கொள்வோம். ஓகே பிள்ளைகள், இவ்வளவு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். இதுக்கு பிறகு அடுத்த லெசன்ல வந்து நாங்கள் எப்படி தெரிய லாபம் கணிக்கிற அதுக்கு பிறகான சம்பந்தமான விடயங்களை பார்த்துக்கொள்வோம். ஓகே, நன்றி.